ஃப்ரெண்ட், குட் மார்னிங். இன்றைக்கி என்னென்னா வைரலாக போயிட்டுருக்க ஃபேஸ்னிங் க்ரீம் பண்ணலான் இருக்கேன். ஒயிட்னிங் ஃபேஸாக இருக்கிறதுக்கு நம்ம பண்ணுறதுக்கு ஒரு க்ரீம் பண்ணலான் இருக்கேன். இது வந்து பச்சரிசி நான் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ வாங்க இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதோட ஒரு சின்ன உருளைக்கிழங்குனா ஒன்று எடுத்துக்கோங்க. தோல் சீவிட்டு நம்ம வந்து இதோடு சேர்த்து அரைக்க வேண்டியதுதான். ஓகே, போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வடிகட்டிக்கணும். 5-6 மணி நேரம் கண்டிப்பாக ரைஸ் வந்து ஊறியே நல்லா இருக்கணும். ஓகே, இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். வேறு தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இதில் ஊற வச்சுருக்கோம்ல, இந்த தண்ணியே வச்சு நம்ம அரைக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா இது மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சு ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டிட்டு நம்ம வந்து டபுள் பாயிலிங் பண்ணுவோம் இல்லையா, இது நல்லா அடுப்பு மேலே கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அது கொதிக்குது இல்லையா, அதில் நம்ம வடிகட்டி வச்சதையும் ஊற்றி நல்லா சுண்டை வச்சுக்கணும். நல்லா க்ரீம் மாதிரி வரும். ஓகே, ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி எடுத்துட்டு கொஞ்சம் கெட்டியானோடனே எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, இது ஒரு டீஸ்பூன் அதில் போட்டுக்கிட்டு இந்த விட்டமின் இ டேப்லெட் இருக்குது பாருங்கள், இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ஃபேஸ்க்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த விட்டமின் இ டேப்லெட்லேருந்து ஒன்று உடச்சி போட்டு நம்ம வந்து நல்லா கலந்துட்டு ஆற வச்சு முகத்தில் அப்ளை பண்ணிட்டு 20 நிமிஷம் கழித்து அழகாக வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா பலேஜ் அப்படின்னு ஒரு லுக்கு கிடைக்குன்றது மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ நானும் சில வீடியோலாம் பார்த்தேன். ஸோ அதனால நான் ட்ரை பண்ணலான்ட்டு இப்போ ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஃப்ராங்காக ஓப்பனாக சொல்கிறேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம அரிசியையும் இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.